இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அரிசியை ஊற வச்சு அரைச்சி செஞ்ச கார குழக்கட்டை. இதுக்கு ஒரு கப்பு இட்லி அரிசி, பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். கழுவிட்டு 3-4 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் தண்ணி தாராளமாக சேர்த்து இந்த மாதிரி தரன்னு அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் அடுப்பை கம்மி பண்ணிவிடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு அரை கப்பு துருவின தேங்காய் அதையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ரொம்ப வறுக்க வேண்டாம், சும்மா கலந்து விட்டு அப்புறமா இந்த அரைச்ச மாவை சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், கைவிடாமல் கிண்டுங்க. மாவு அரைக்கும்போது தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும் நம்மளுக்கு. இந்த மாதிரி உருண்டு வரும்போது அடுப்பை அணைச்சிட்டு ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அப்புறமா நல்லா குழக்கட்டைகளாக அதை பிடிச்சி எடுக்கணும். உங்கள் சைஸு அளவு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். பெருசாகவும் நான் கொஞ்சம் செஞ்சுருக்கேன், கொஞ்சம் சின்ன சின்னதாகவும் செஞ்சுருக்கேன். இதை குக்கரில் ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம், ஹை ஃப்ளேமில். இப்போ ஒரு 10 நிமிஷம் பொறுத்துட்டு திறந்து பார்த்திங்கன்னா சுவையான குழக்கட்டை ரெடி. சட்னியோட சர்வ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.